السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை படைத்திருக்கிறான். அந்த உயிரினங்களிலேயே ஒரு தலை சிறந்த படைப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களைத்தான் நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம், அவர்களைத்தான் நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதனை விட பலம் வாய்ந்த, திறன் பெற்ற, ஆற்றல் மிகுந்த எத்தனையோ உயிரினங்கள் இருக்கத்தான் செய்கிறது. மனுஷன்தான் இருக்கிறதுலே பலசாலி கிடையாது. மனிதனை விட வலுவாய்ந்த ஏராளமான உயிரினங்கள் இருக்கிறது. ஆமாவா இல்லையாம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாம்பையே நம்ம எடுத்துக்கலாமே. இந்த பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். இப்ப நம்ம இங்க பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறோம், சான்ஸ் இல்லை, இருந்தாலும் சபையில ஒரு பாம்பு வந்துருச்சு. இப்ப எப்படி நம்ம அமர்ந்து பயான் கேட்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நிலை இருக்குமா? யாராவது ஒருத்தர் பாம்புன்னு ஒரு சவுண்டு கொடுத்தா போதும், எல்லாருமே பள்ளிவாசலை விட்டு தெரிச்சு ஓடிடுவோம். என்ன காரணம்? பாம்பை பார்த்தா ஒரு பயம். பாம்பு தீண்டி விட்டால் என்னுடைய நிலை என்ன, என் உயிர் போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதே என்ற அச்சம் நமக்கு இருக்கும். பாம்பு மாத்திரம் அல்ல, இப்படி ஏராளமான உயிரினங்கள், யானையா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், மனிதனை விட வலுவாய்ந்த உயிரினங்கள். யானைக்கும் மனுஷனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் சண்டை வைக்கிறாங்க, யார் ஜெயிப்பாம்? ஒரே மிதி மனுஷனை சட்னி ஆக்கிரும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் யானைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த யானையை விட யார் சிறந்த படைப்பாய் கருதப்படுகிறார்? மனிதர்களாகிய நாம் தான். அது எப்படி? மனிதனை விட பலம் வாய்ந்த எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனிதன் சிறந்தவனாய் கருதப்படுவதற்கான காரணம் என்ன? எதற்காக மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான்? மற்ற உயிரினங்களுக்கு வழங்கப்படாத ஒரு அருட்கொடை, ஒரு சிறப்பு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய திறன். இந்த ஒற்றை விஷயத்தை வைத்துதான் மனிதன் மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் சிறந்தவனாய் கருதப்படுகிறான். இந்த பகுத்தறிவு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், மனிதன் சிறப்பிற்குரியவனாய் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகத்தான் மற்ற எல்லா உயிரினத்தை விடவும் மனிதன் சிறந்தவன். பகுத்தறிவின் மூலமாக மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த பகுத்தறிவை மென்மேலும் ஒருவன் வளர்த்து கொள்வதற்கு, அதை கூர்த்தீட்டிக் கொள்வதற்கு
ஒரு துணை சாதனமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் கல்வி. இந்த கல்வியின் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடையான பகுத்தறிவை நம்மால் மென்மேலும் வளர்க்க முடியும். இந்த கல்வி என்பது மனித வாழ்விற்கு மிக அவசியமான ஒரு விஷயங்க. இந்த கல்வியை பற்றி ஏராளமான பேர் பல சிறப்புகளை சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு திருவள்ளுவர் கல்வியை பற்றி என்ன சொல்றாரு? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. திருவள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு இருக்கிற சிறப்பிலேயே, அந்தஸ்திலேயே, செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் கல்விதான். கல்வியை தவிர வேறு எந்த செல்வமும் சிறப்பிற்குரியதாய் கருதப்படாது என்று திருவள்ளுவர் சொன்னார். ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையில் அமைந்திருக்குமே, ஆனால் அதை ஒரு படிப்பினையாய் பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. அந்த அடிப்படையில் திருவள்ளுவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் அவன் கற்ற கல்வி. உண்மையிலேயே இது சரியான ஒரு விஷயம்தான். நம்முடைய மார்க்கமும் இப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. எத்தனையோ பேர் கல்வியை குறித்து ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் தந்த சிறப்புகளை போன்று வேறு யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்புகளை மார்க்கம் கல்விக்கு வழங்குகிறது. எந்த அளவுக்கு நாம் மனிதர்களுக்கான ஒரு அருட்கொடை, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை அருள் இருக்கிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த திருமறையை, இந்த வேதத்தை ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அருட்கொடையாக நாம் அருளியிருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பேரருள் இந்த வேதம், திருமறை குர்ஆன். அல்லாஹுடைய தூதர் கூட சொன்னார்கள், என்னுடைய அருட்கொடை, என்னுடைய அற்புதம் இந்த வேதம் தான் என்றார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க திருமறை குர்ஆனுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறான்? பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இறைவன் முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன? சூரா அலக் என்ற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக முதல் 5 வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். அதில் முதல் வசனமாக, முதல் வார்த்தையாக இறைவன் பேசும் பொழுது இக்ரா, நபியே படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் நீங்கள் படியுங்கள். படிப்பை பற்றி, கல்வியை பற்றி தான் அல்லாஹ் முதல் வசனத்திலே பேசுறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், கருவுற்ற சினையிலிருந்து அவன் மனிதனை படைத்தான். இக்ரா, நபியே நீங்கள் படியுங்கள். முதல் 5 வசனத்தில் 2 தடவை, 2 முறை கல்வியை பற்றி இறைவன் பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்ப மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்க. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசியிருக்கலாம். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஏகத்துவத்தை சொல்லியிருக்கலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குமா? அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான் அல்லாஹ் நம்மளையே படைச்சிருக்கிறான். வணக்க வழிபாடுகள் தொடர்பாக அல்லாஹ் பேசியிருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கல்வியை பற்றி அல்லாஹ் ஏன் பேசுகிறான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு கல்வி வந்து விடுமையானால், இறைவனை பற்றிய ஞானம் வந்து விடுமையானால், அவன் வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றிணைந்து விடும். அல்லாஹ்வை பற்றிய கல்வியை அவன் கற்றுவிட்டால் ஏகத்துவத்தில் இருப்பான், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவான். இப்படி மறுமை வெற்றிக்கு அவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில வந்துடும். அதான் அல்லாஹ் அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லித்தரான். இக்ரா, நபியே நீங்கள் படியுங்கள். அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும் அந்த கட்டளை அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான கட்டளை. கல்வியை கற்க வேண்டும். எந்த கல்வியை கற்கணும்? ஒரு கேள்வி வரும். கல்வியை கற்கணும். மனித வாழ்க்கைக்கு கல்வி தேவை. எந்த கல்வி தேவை? நம்மளுடைய காலத்தில் உலக கல்வி, மார்க்க கல்வி, இப்படி ஏராளமான பாகுபாடுகள் இருக்கிறது. உலக கல்வினா அது ஒரு லைனாகவும், மார்க்க கல்வினா அது வேற ஒரு வழியாகவும், இப்படி 2 வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மார்க்கம் அப்படி எல்லாம் சொல்லி தரல. 2 கல்வி எல்லாம் மார்க்கத்தில் இல்லை, ஒரே ஒரு கல்வி. மார்க்க அடிப்படையில் இறைவனுடைய பாதையில் எது சரியான கல்வி என்றால் அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தரான்.
இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமாம். யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள் என்றால் தன்னுடைய அடியார்களில் கல்வியை கற்ற உலமாக்கள் தான் இறைவனை அதிகம் அஞ்சுவார்கள். இப்போ கல்விக்கான அளவுகோலை அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்லித்தரான். ஒருவனுக்கு இறையச்சத்தை ஒரு கல்வி பெற்றுத்தருமையானால் அதுதான் சரியான கல்வி. இறையச்சத்தை பெற்றுத்தராத எந்த கல்வியும் அது கல்வியாகவே இருக்க முடியாது. அவர்கள் கல்வி கற்றவர்களே இல்லை என்பதை இந்த ஒற்றை வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கல்வி நமக்கு இறையச்சத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும். அதுதான் சரியான கல்வி. அந்த கல்வியை கற்பதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏராளமான சிறப்புகள் இருக்குதுங்க இந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு. இறைவனுடைய கல்வியை, இறையச்சத்தை அதிகரிப்பதற்கான கல்வியை கற்பதற்கு பலவிதமான சிறப்புகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பட்டியலிட்டு காட்டுறாங்க. இந்த உலகத்துல ஏராளமான பாகுபாடுகள் இருக்குது. ஆமாவா இல்லையாம்? நிறத்தால பாகுபாடு, ஜாதியினால பாகுபாடு, இப்படி ஏராளமான பாகுபாட்டை மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்தில் காட்டுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையின் போது மக்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பறைசாற்றுகிறார்கள். அலாம் மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமீன். அரபி பேசக்கூடியவனுக்கு, ஒரு அரேபியனுக்கு அரபி அல்லாதவனை விட, பிற மொழி பேசுபவனை விட எந்த சிறப்பும் இல்லை. மொழி வேறுபாட்டை உடைக்கிறார்கள். ஹிந்தி தான் பெருசு, இல்ல இல்ல தமிழ் தான் பெருசு, முதல் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி, இப்படி மொழியை வைத்து பெருமை அடிப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் சாட்டையை சுழற்றும் வண்ணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், மொழியை வைத்து எந்த சிறப்பும் இல்லை. ஒரு அரேபியனுக்கு அரபி அல்லாதவனை விட எந்த சிறப்பும் இல்லை. வலா ஃபதுல லி அஜமீன் அலா அரபீன். ஒரு அரபி அல்லாதவனுக்கு அரேபியனை விட எந்த சிறப்பும் இல்லை. மொழியால் வேறுபாடு கிடையாது. லா ஃபதுல லி அஹ்மர் அலா அஸ்வத். ஒரு சிவப்பனுக்கு கருப்பனை விட எந்த சிறப்பும் இல்லை. வலா லி அஹ்மர வலா லி அஸ்வத் அலா அஹ்மர். ஒரு கருப்பனுக்கு சிவப்பனை விட எந்த சிறப்பும் இல்லை என்று எல்லா விதமான வேறுபாட்டையும் இஸ்லாமிய மார்க்கம் உடைத்தெரிகிறது. மொழியினால் வேறுபாடு இல்லை, நிறத்தால் வேறுபாடு இல்லை, ஜாதியால் வேறுபாடு இல்லை. இப்படி எல்லா வேறுபாட்டையும் சுக்குநூறாக உடைத்தெறியக்கூடிய, வேரோடு பெயர் தெரியக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒற்றை விஷயத்தில் வேறுபாட்டை காட்டுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் நபியே மக்களிடத்தில் கேளுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வியை கற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் எப்படி சமமாக முடியும்? எல்லா விஷயத்திலும் வேறுபாட்டை காட்டக்கூடிய மார்க்கம், எல்லா விஷயத்திலும் வேறுபாட்டை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய மார்க்கம் கல்வியின் விஷயத்தில் வேறுபாட்டை காட்டுகிறது. நபியே மக்களிடத்தில் கேளுங்க, கல்வியை கற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் எப்படி சமமாக முடியும்? வாய்ப்பே இல்லை. கல்வியை கற்றவர்களுக்கு மார்க்கம் ஒரு மேன்மையை, ஒரு சிறப்பை தருகிறது. இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய கல்வி, மறுமையிலே வெற்றியை பெற்று தரக்கூடிய கல்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மாம். யார் ஒரு பாதையிலே கல்வியை தேடி பயணிப்பார்களோ, ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னாம். சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் அவருக்கு எளிதாக்குகிறான். ஒரு பாதையில் நீங்கள் கல்வியை தேடி போனால் சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுகிறான் என்றார்கள். இப்போ நாம் கற்கக்கூடிய கல்வி மறுமையிலே நமக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய, இறைவனுடைய அச்சத்தை அதிகரிக்க செய்யும் கல்வியை நாம் கற்க வேண்டும். ஆனால் இன்றைய இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? எது அவருடைய வாழ்க்கைக்கு அவசியமான அத்தியாவசியமான கல்வியாக இருக்கிறதோ அதை யாருமே தேடி போவது இல்லை.
நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான பொருளாதாரம் எந்த கல்வியில கிடைக்கும், அதை எப்படியாவது நாம் கற்க வேண்டும். அந்த கல்வியை நாம் கற்று சரியான ஒரு வேலையை பார்த்து நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும். பொருளாதாரத்தை தான் அளவுகோலா வைக்கிறாங்க கல்விக்கு. எந்த கல்வியை கற்றால் நிறைய சேலரி வாங்கலாம், நல்ல வேலை பார்க்கலாம், அந்த கல்வியை அந்த துறையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை தேர்ந்தெடுத்து கோடி கோடியாக லட்ச லட்சமாக நான் சம்பாதிக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தை ஒரு இலக்காக வைத்து கல்வியை தேடுவதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் இப்படி போவதிலே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை ஏற்ற முஸ்லிம்கள் இப்படி இருப்பதுதான் நமக்கு வேதனையை தருகிறது. மறுமைக்கான கல்வியை தேடுவதில்லை, இறைவனுடைய அச்சத்தை அதிகரிக்கக்கூடிய கல்வியை கற்பதிலே ஆர்வம் காட்டுவது இல்லை. எந்த அளவுக்கு நாம் பயான் கேட்கிறதுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இல்லைங்க. ஒரு காலத்திலலாம் பயான் கேட்பதற்குனே பல ஊருக்கு பயணம் பண்ணி எல்லாம் போவாங்க. எப்படியாவது இந்த பயானை கேட்கணும், என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். அப்ப அந்த அளவுக்கு கேமரா வசதி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் ஆர்வம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு அரை மணி நேரம் ஜும்மாவுடைய நேரத்தில் கூட உரைகளை கேட்பதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை. இருக்குதா இல்லையாம்? பெரும்பான்மையான இடங்களில் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் ஆபீஸ்ல வேலை பார்த்திருப்போம், கடையில வியாபாரம் செஞ்சிருப்போம். அந்த நேரத்தில் மனிதனுக்கு ஏற்படாத ஒரு தூக்கம், ஒரு அலட்சியம் கரெக்டா எங்கதான் வரும்? ஜும்மாவுடைய நேரத்தில் தான் வரும். பள்ளிவாசலுக்குன்னு வருவாங்க, பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பார்கள், இமாம் ஒரு சைடு உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள், மக்கள் வேறு ஒரு புறமாக சாய்ந்து தூங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு அரை மணி நேரம் இறைவனுடைய மார்க்கத்தை கேட்பதற்கு கூட ஆர்வம் இல்லை என்றால் நம்முடைய ஈமான் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது யோசிக்க வேண்டாமா? சொந்த கதை சோக கதையவா சொல்லிட்டு போக போறாங்க? 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் என்ன நடந்துச்சு அது எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சு பேசுறாங்களா? அல்லாஹுடைய கல்வியை, இறைவனுடைய வேத வரிகளை சொல்லக்கூடிய ஒரு சபை, இந்த சபைக்கு மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்குகிறது. ஆனால் அந்த கல்வியை கற்பதிலே முஸ்லிம்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா? ஒரு மைண்ட் செட் எல்லா முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்படி என்ன புதுசா பேசிட போறாங்க? நமக்கு தெரியாத செய்தியாம்? எவ்வளவு பயான்களை உரைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நம்ம பார்க்காத தலைப்பாம். பேசுனா தொழுகன்னு பேசுவாங்க, தர்மம்னு பேச போறாங்க, அதான் எவ்வளவோ பயான்ல கேட்டுட்டோமே. இந்த ஒரு அலட்சியம் பல முஸ்லிம்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தெரியாத ஒரு செய்தியை சொன்னா நான் கேட்பேன், கவனிப்பேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச செய்தியா இருந்தா நான் அல்லாஹ்ன்னு படுத்து தூங்குவேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல முஃமின்கள் என்றால் யார் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபியை பார்த்து இறைவன் பேசும் பொழுது ஃபதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை பற்றி உபதேசம் அறிவுரை செய்யுங்கள், என்னை பற்றி மக்களிடத்தில் சொல்லுங்கள், திருமறை வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டுங்கள், என் வஹி செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் முஃமின்களாக இருந்தால் அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்கிறான் இறைவன். மார்க்கத்தை பற்றி, இறைவனை பற்றி சிலருக்கு மத்தியிலே சொல்லப்படும் பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அவர்கள் தான் முஃமின்கள். ஏற்கனவே கேட்ட செய்திகளா இருக்கலாம், பல உரைகளில் செவியுற்ற சம்பவங்களா இருக்கலாம், எத்தனையோ பயான்களில் கேட்டிருந்தாலும், பல நேரங்களில் படித்திருந்தாலும், அல்லாஹுவை பற்றிய செய்திகள் சொல்லப்படுமையானால் தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு பயனளிக்கும். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாய் இருந்தால் பயனளிக்கும். எப்பொழுது பயனளிக்காது? அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லாத போது, ஈமான் பலவீனம் அடையும் பொழுது அந்த செய்தி பயனளிக்காது என்று அல்லாஹ் முஃமின்களுக்கான ஒரு அளவுகோலை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வை நம்புறோம், மலக்குமார்கள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள் எல்லாத்தையும் நான் நம்புறேன்பா, அவ்வளவுதான் நான் முஃமின் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல, ஏராளமான கிளைகள், ஏராளமான பகுதிகள், பாகங்கள் இருக்கிறது. அது எல்லாம் யாருடைய வாழ்க்கையில் ஒரு சேர அமைந்து விட்டதோ அவர்கள் தான் முஃமின்களாய் இருக்க முடியும் இறைவனுடைய பார்வையில்.
அந்த உண்மையான முஃமின்களுக்கான ஒரு அளவுகோலாய் அல்லாஹ் சொல்லும் பொழுது فَإِنَّ الذِّكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ இறைவனை பற்றிய செய்திகள், அல்லாஹ்வை பற்றிய அறிவுரைகள் முஃமின்களுக்கு பயனளிக்கும். எப்போ பயனளிக்கும்? அதை நாம் கேட்பதற்கு ஆர்வம் காட்டினால் தானே பயனளிக்கும். என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி என்ன செய்திகளை எடுத்து சொல்றாங்க, கேட்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும், உரையை கவனிக்கணும். கவனித்தால் தான் அதில் சொல்லப்படக்கூடிய செய்தியை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். சொல்றதையே கேட்க மாட்டோம், உரைகளை கவனிப்பது இல்லை. இப்படி இருந்தால் இறைவனை பற்றிய செய்திகள் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இறைவனிடத்துல பயனளிக்காத கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனளிக்காத கல்வியை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எது பயனளிக்காத கல்வி? ஒரு கல்வியை நாம் கேட்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாத போது அது பயனற்ற கல்வியாய் மாறிவிடும். அப்படித்தான் பல ஜும்மா மேடைகளை நாம் கடத்தி கொண்டு இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம், 2 ரக்காத் தொழுதுட்டோம், முடிஞ்சு போயிடுச்சு, ஜும்மாவுடைய கடமை முடிஞ்சிருச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதா குல்தலி சாஹிபிக அன்சித், தொழுகையில் அல்ல பயான்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு அருகாமையில் இருப்பவரிடத்தில் வாயை மூடு என்று நீ சொன்னாலும் ஃபக்கத் லகவுத், நீ ஜும்மாவையே வீணடித்து விட்டாய் என்றார்கள். எதுக்காக? உரையை கவனிக்கணும். இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது இறைவனை பற்றிய செய்திகளை கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசக்கூடாது. ஆனால் அது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து எண்டிங் வரைக்கும் உரையை கவனிக்காமல் தூங்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன, அலட்சியம் காட்டவருடைய நிலை என்ன? ஜும்மாவுடைய நன்மையை பெற முடியுமா? ஜும்மாவில் மட்டும் இல்லைங்க, மார்க்க சொற்பொழிவுகள் நடத்தக்கூடிய எல்லா இடங்களிலும் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. இறைவனை பற்றிய கல்வியை கற்பதிலே நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை. பெற்றோர்களாய் இருந்தாலும் பிள்ளைகளாய் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலக ரீதியான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்துல இருக்கும். பெரிய படிப்பை படிக்க வைக்கணும், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், எல்லாமே தேவைதான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க அந்த கல்வியை மட்டுமே போதிக்கிறோமே ஒழிய மறுமையிலே அவனுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய கல்வியை நாம் கற்றுக் கொடுப்பது இல்லை. இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் செய்து கொடுக்கிறோம். மறுமையில் என்னுடைய மகன் என்னுடைய மகள் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக அவங்களுக்கு தேவையான கல்வியை நாம் கற்றுத்தரோமாம்? மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்கிறோமாம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், எந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளின் மறுமை வாழ்விற்காக அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது பத்ர் போர்க்களம் நடக்கிறது. இந்த போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போர்க்களத்திலே ஹாரிசா பின் சுராக்கா என்ற ஒரு நபித்தோழர் அவரும் கலந்து கொள்கிறார். பல முஃமின்களோடு இவரும் ஒருவராய் அந்த போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் போர்க்களம் ஒரு கட்டத்திலே முடிவை சந்திக்கிறது. எல்லாரும் போரிலிருந்து திரும்பி வராங்க. இவங்களுடைய தாயார், ஹாரிசாவுடைய தாயார் உம்முல் ஹாரிசா, அவங்க தன்னுடைய மகனை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை இன்னும் வரலையே, எல்லா சஹாபாக்களும் வராங்க, இன்னும் இவர்களுடைய மகன் வரவில்லை. ஒரு கட்டத்தில் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டாங்க. பெரிய பெரிய நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர் எல்லாருமே வந்துட்டாங்க. ஹாரிசாவை காணல. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம பிள்ளை இன்னும் காணுமே. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் ஹாரிசா என்பவர் இந்த போர்க்களத்தில் இன்னும் திரும்பி வரல, அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு செய்தி எனக்கு வருது. என்னுடைய மகனின் மீது நான் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். என் பிள்ளைய நான் எவ்வளவு நேசிக்கிறேன். எல்லா தாயோடைய நிலையும் அப்படித்தானே. எந்த ஒரு தாயாவது தான் பெற்ற பிள்ளையை வெறுப்பார்களாம்? யார் வெறுத்தாலும் தாய் பாசம் என்பது அது தனி பாசம்தான். அது அப்படியே சொல்றாங்க. என் பிள்ளைய நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்.
என்னுடைய மகன் இந்த போர்க்களத்திலே மரணம் அடைந்து விட்டார். இப்ப எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. என் மகன் இந்த போர்க்களத்தில் மரணித்தார் அல்லவா, இந்த மரணத்தின் காரணமாக நாளை மறுமையில் அவர் சுவனத்தில் இருப்பார் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் லம் அபுக்கி அலை, அவருக்காக நான் கவலைப்படவே மாட்டேன் என்றார்கள். என் பிள்ளைக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கம் இருக்கிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் அவன் இருப்பான் என்பதை நீங்கள் சொன்னால் லம் அபுக்கி அலை, என்னுடைய மகனுக்காக நான் கண்ணீர் வடிக்கப் போவதே இல்லை. இல்லாம், அப்படி இல்லை என்றால் அவ கைரதாலிக், வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அவர் இருப்பாரேயானால், அவங்க வாயிலிருந்து வர வார்த்தையை பார்த்தீங்களா, நரகம்னு கூட அவங்களால சொல்ல முடியல, சொர்க்கம்னு தெளிவா டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க. சொர்க்கத்தில் இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன். சொர்க்கம் இல்லைன்னா என்ன இடமா இருக்கும்? ஒன்னு சொர்க்கம், இல்லைன்னா நரகம், வேற எதுவுமே இல்லை. இருந்தாலும் என்னுடைய மகன் நரகத்தில் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்துவதற்கு யோசித்தார்கள். அவ கைரதாலிக், சொர்க்கம் அல்லாத வேறு ஒரு இடத்தில் என்னுடைய மகன் இருப்பானே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதரே சௌஃப தரா மா அஸ்னா, நான் என்ன செய்வேன், எப்படி கவலைப்படுவேன் என்பதை உங்களுடைய கண்களால் பார்ப்பீர்கள் என்றார்கள். தன்னுடைய மகன் மரணித்தது கூட அவர்களுக்கு கவலை இல்லை. மறுமையில சொர்க்கம் இருக்காம், அது போதும் எனக்கு. மறுமையிலே நிம்மதியான வாழ்க்கை இருக்குமாம், அவன் மரணித்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கவலைப்படவே மாட்டேன். அதே நேரத்தில் சொர்க்கம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், சௌஃப தராமாஸ்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் எப்படி கவலைப்படுவேன் என்பதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்கூல்ல சேர்த்தா நல்லா படிப்பான், எந்த டியூஷன்ல சேர்த்தா 10th 12th நல்ல மார்க் எடுப்பான், எந்த காலேஜ்ல சேர்த்தா நல்ல பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைக்கும். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி அவனுக்கான பொருளாதாரத்தை சேகரித்து கல்வியை கொடுக்க வேண்டும், அவனை நல்ல நிலைமைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் காட்டக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் மறுமை வாழ்விற்காக அப்படி என்ன செய்து வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்துல மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமாம்? மறுமையில எக்கேடும் கெட்டு போனா பிரச்சனை இல்லையாம்? இந்த உலகத்துல ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், அவனுக்குன்னு வீடு, பெற்றோருடைய கடமை முடிவடைந்து விட்டதாம்? மறுமையிலே நிம்மதியாய் வாழ்வதற்காக நாம் செய்த முன்னேற்பாடுகள் என்ன? ஸ்கூலுக்கு மிரட்டி அனுப்புவாங்க, டியூஷனுக்கு அடிச்சு அனுப்புவாங்க, மதரசாவுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்? அது தேவையே இல்லை. எதுக்கு அது? மதரசால படிச்சா என்ன காசு கிடைக்க போதாம்? பல இஸ்லாமிய பெற்றோர்களுடைய அவல நிலை, மார்க்க கல்விக்கு முக்கியத்துவத்தை வழங்குவதில்லை. இறைவனுடைய கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இன்று அதிகமான இஸ்லாமிய இடத்தில் இல்லை. இதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த கல்விதான் ஒருவனுக்கு மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய கல்வி, இறையச்சத்தை அதிகரிக்க செய்யும் கல்வி. அந்த கல்வியை கற்பதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். மார்க்கத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய எல்லா சபைகளிலும் நாம் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கல்வியை நாம் கற்றதோடு முடிக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்தி அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.